அப்படின்னா எங்களோட லவ் ஸ்டோரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் ஆவலோட கேட்ட ஒரு வீடியோ தான் இப்போ வந்து போகுது. என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அப்படி பாக்குறேன். என்ன வீடியோ அப்படின்னா எங்களோட லவ் ஸ்டோரி. எங்களோட லவ் ஸ்டோரி வீடியோஸ் தான் நீங்கள் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க. லவ் ஸ்டோரி வீடியோஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அது வந்து 1 by 1 நாங்கள் வந்து இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி எவ்வளோ போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நாங்கள் வந்து போடுறோம். ஏன்னா வந்து இது வந்து 3 years பிஃபோரே நாங்கள் போட்டுருந்தோம். 3 years பிஃபோர் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து அதில் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா அந்த இஷ்யூ வந்து யூடியூப்ல வரும்ல, அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா அப்போ எனக்கு வந்து அது எடுக்க தெரியல. அந்த வீடியோவே அப்படி டெலிட் பண்ணிடுவேன். காப்பிரைட் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணிடுவேன். அதனால வந்து நான் அப்போ நிறைய வீடியோஸ் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். அதனால் போனீங்கன்னா உங்களுக்கு லைனெல்லாம் வராது. ஆனால் இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து லைனாக நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், எங்கே மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் மீட்டு, அது எல்லாமே நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஓகே, என்ன ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே பார்த்துக்கிட்டோம் சொல்லு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலில் பார்த்தோம். சொல்லு, எப்படி இப்படிதான் சொல்லுவியா? இல்லை லவ் கதை சொல்லு, நம்ம எப்படி பார்த்தோம் என்னன்னு. கட் பண்ணிட்டேன். நீயே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னதான் சொல்லுவேன். நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. எங்க பார்த்தோம் நம்ம சொல்லிட்டு எங்க பார்த்தோம்? 5 என்ன 5 ஒரு எப்போ பார்த்துக்கணும் நம்ம சொல்லு. அதை சொல்லு. காமராஜ் பர்த்டே. அப்போ என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. டிராயிங் வரைஞ்சிட்டு சரியா? ஃபர்ஸ்ட் மீட்னா எங்களுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்டு, ஓகேவா? அப்போ வந்து டிராயிங் போட்டி வச்சுருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தேன். இவன் ஃப்ரெண்டுக்கு பதிலாக வந்து அப்பயும் ஒரு பெரிய ஆளுன்னு எனக்கு மனசில் இவர் வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அழகாக 2 குடிமிலாம் போட்டுட்டு அழகாக அது மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தேன் சரியா? வரைஞ்சிட்டு இருந்தேனே இவன் என்ன பண்ணான், வரையாம என்னையே பார்த்துட்டு இருக்கான். உன்னதான் பார்த்துருந்தேன் நான். அழகா இருக்கிற போறாங்க. அழகுன்றது மனசுக்கு தானே, முகத்துக்கு இல்லையே. நான் பாட்டுக்கு அழகா வரைஞ்சிட்டு இருந்தேன். டிராயிங்கும் சூப்பரு, நானும் சூப்பரு. டிராயிங்கும் சூப்பரு, நானும் சூப்பரு. இவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் உனக்கு தான் டிராயிங் தட்டு நான் தான் வாங்கினேன். இவன் வந்து ஒண்ணுமே வாங்கல. ஒண்ணுமே ஒரு பிரைஸ் கூட கிடையாது, ஓகேவா? சும்மா பேச்சுக்கு வரைஞ்சிட்டு இருந்தான். இவர் என்ன பண்ணுவாராம், எம்ஜிஆர் சிலை வந்து அங்க ஒரு 100 மீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி அங்க எம்ஜிஆர் சிலை இருக்கும். அந்த போட்டோ, அந்த சிலையை பார்த்துட்டு வந்து இங்க வந்து வரைவாராம். இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டை அனுப்புவாராம். அவர் வந்து பாப்பாராம், தலை எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுவாராம். இவர் அதை பார்க்காமயே இவர் வந்து வரைவாராம். அந்த மாதிரி இவர் வரைஞ்சிட்டு இருந்தாரு. நான் வந்து சூப்பரா வரைஞ்சிட்டேன். அப்புறமா நான் என்ன பண்ணேன், சொல்லுங்க போட்டோ அனுப்புங்க, நான் வரைஞ்சி கொடுத்துறேன். ஆமா, ஓகேவா? அதுக்கு வைக்கப்படாத, ஓகேவா? போட்டோ அனுப்புங்க, வந்து சூப்பரா வரைவாரு. நான் நல்லாவே ட்ரைன் பண்ணியிருக்கேன். நான் எப்படிலாம் வரையணும், எப்படிலாம் வரையணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி, இப்போ இந்த முடியெல்லாம் எப்படி ஷேர்ட் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு வரைவாரு, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இவர் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாரு. சரி, நான் என்ன பண்ணேன், என்னோட டிராயிங் வந்து நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான். எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் தான். இல்லை, ஃபர்ஸ்ட்டாக இருந்து நான் வந்து முடிச்சுட்டு ரவுண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தேன். ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் அப்படிதான் வரைய சொல்லுவாங்கல்ல ஸ்கூலில் போட்டிஸ்லாம் வந்தால். அப்போ வந்து எல்லாருமே உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்சில் இவர் உட்காந்துருந்தேன். நானும் போய் பார்த்தேன், என்ன பண்ணுறேன், என்ன ட்ராயிங். ஏன்னா எனக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு அந்த ட்ராயிங்கை பார்த்தோன்னே. ஒரே சிரிப்பு. அந்த சிரிப்புலாம் மைண்ட் டச்சில் அந்த சிரிப்பு அவன் என்ன நினைச்சு இது பண்ணான். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான். அதுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ இதை தேடின்னு வந்த என்ன
நீ இவன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? சொல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல சொல்லுமியா இல்லையா? நான் சொன்னேன் உன் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. யாரு? யாருலாம் சொல்லக்கூடாது, அது இதோட முச்சுன்னு. யாருன்னு அவங்க சொல்லலைங்க. அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தா நான் உன் ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான்.